போட்டுதான் சரிந்த பங்குச் சந்தை. அட என்னங்க சொல்றீங்க? மத்திய பட்ஜெட்னால இப்படி ஒரு ட்விஸ்டா? இதை எதிர்பார்க்கவே இல்லையே. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இருந்த சில அறிவிப்புகள்னால பங்குச்சந்தை பெருமளவு வீழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் காலையில 82,400 புள்ளிகளுக்கு மேல வர்த்தகத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே படிப்படியா சரிஞ்சுக்கிட்டே போயிடுச்சு. அதிரடியா 79,900 புள்ளிகள் வரைக்கும் போச்சு. அடுத்து நிப்டியும் 25,330 புள்ளிகளோட ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா பட்டார்னு பாத்தீங்கன்னா 24,600 புள்ளிகளுக்கு கீழே வந்துருச்சு. இப்போ தேசிய பங்குச்சந்தை மறுபடியும் 25,081 புள்ளிகள்ல வர்த்தகமாகிட்டு இருக்கு. அதே போல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு STT வரியை ஜாஸ்தி பண்ணி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இது பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூறப்படுது. ஃபியூச்சர்ஸ் வர்த்தகத்துக்கான அந்த STT வரி பாத்தீங்கன்னா 0.02% இருந்து 0.05% ஜாஸ்தி ஆயிருக்கு. ஆப்ஷன்ஸ்கான அந்த வரி 0.02 இருந்து 0.15 உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டெய்லி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு அவங்களுடைய லாபத்துல இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரவும் அவங்க தன்னுடைய பணத்தை திரும்பி எடுத்திருப்பாங்கல்ல, அதன் காரணமா தான் இந்த ஷேர் மார்க்கெட் இப்ப பெரிய அளவுல சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சரிவு தற்காலிகமான சரிவு தான் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.